ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது டிடி பிளாக்ஸ் கல்வியே துணை. இதுக்கு முன்னாடி வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஜிஎஸ், அதாவது யூகேன் டெஸ்ட்டோட டெஸ்ட் நம்பர் 2வோட ஜிஎஸ் கொஸ்டின்ஸ் எல்லாமே பார்த்துட்டோம். பார்ட் 1 பார்ட் 2 வீடியோவா. இதில் வந்து பார்த்தீங்கன்னா தமிழோட 100 கொஸ்டின்ஸ் வந்து ஒரே வீடியோவில் போடலாம் அப்படிங்கிறதுக்காக போட்டிருக்கேன். ஆக்சுவலாக வீடியோ போகிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. எப்போ போட்டிருக்க வேண்டியது சில பேர் எதிர்பார்த்துட்டு இருந்திருப்பீங்க. சரி, ஓகே, இந்த வீடியோவில் வந்துட்டு 100 கொஸ்டினுமே பார்த்துடலாம். கொஞ்சம் ஸ்பீடாக சொல்கிற மாதிரி தான் இருக்கும். பட் நான் ஆப்ஷன்ஸும் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியே சொல்கிறேன். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள், அப்போ தான் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். சரியான பிரித்தெடுதலை தேர்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி தான் வந்துட்டு ஆன்சர். ஒல்லெரி அப்படிங்கிறது எப்படி பிரியும்னு பார்த்தீங்கன்னா உண்மை ப்ளஸ் எரி அப்படிங்கிறது பிரியறது தான் வந்து புணர்ச்சி விதிப்படி கரெக்டாக இருக்குது. மற்ற மூன்றுமே பார்த்தீங்கன்னா வந்துட்டு உங்களுக்கு வந்து கொஞ்சம் தவறாக தான் பிரிஞ்சிருக்கும் புணர்ச்சி விதிப்படி. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். மனம் ப்ளஸ் அணி, இதை வந்து சேர்த்து எழுதுனா என்ன கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா மனவணி அப்படிங்கிறதான் கிடைக்கும். அதாவது பார்த்தீங்கன்னா இந்த மகரம் மெய் அடுத்து உயிர் வந்திருக்கு இல்லைங்களா, அதனால மகரம் கெட்டு இந்த உயிரெழுத்து வந்து என்ன வந்திருக்குன்னு பார்க்கணும். ஐ வந்திருந்ததுன்னா யா அப்படிங்கிறது போடுவோம். அடுத்து ஏ அப்படிங்கிறது வந்ததுன்னா நம்ம யாவும் போடுவோம், வாவும் போடுவோம். இங்கே பார்த்தீங்கன்னா மற்ற உயிரெழுத்துக்கள் வரும்போது வாதா வந்து சேர்த்து புணரும் அப்படிங்கிறது புணர்ச்சி விதியில் இருக்குது. ஸோ அதனால தான் மனவணி அப்படிங்கிறதா இதுக்கு சரியான ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பாருங்க. வலுவு சொல்லற்ற சொல்லை தேர்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் இருக்கிறதுலே வந்து எது வலுவு சொல் இல்லாமல் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய் அப்படிங்கிறதான் வலுவு சொல் இல்லாமல் இருக்கு. அடுத்த கொஸ்டின் சந்திப்பிழையற்ற தொடரை தேர்க. இதில் எதில் சந்திப்பிழை இல்லாத தொடர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி தான். சொல்ல கருதியவற்றை கேட்போர் ஏற்றுக்கொள்ளும்படி கூறல் வேண்டும் அப்படிங்கிறதான் சந்திப்பிழை இல்லாமல் பொருந்திருக்கிறது. அடுத்து பிறமொழி சொல்லற்ற தொடரை தேர்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ தான் வந்து ஆன்சர். அயல் நாட்டவரை அயலார் என எண்ணாமல் வாழ இடமளித்தன அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறதா வந்துட்டு எந்த ஒரு பிறமொழி சொல்லுமே இல்லை. மற்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த தொலைபேசி, இதில் வந்து டீச்சர், வைரலாகி அப்படிங்கிறதெல்லாம் பிறமொழி சொற்கள் வந்திருக்கு. ஸோ ஆப்ஷன் ஏ தான் வந்துட்டு ஆன்சர். எதிர்ச்சொல்ல வந்து தவறான இணை எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா அடுவு மகடுவு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது வந்து ஆண் பெண் அப்படிங்கிற எதிர்ச்சொல் இதுபடி கரெக்டாக இருக்குது. அடுத்து தன்மை வெண்மை பார்த்தீங்கன்னா தம்மைங்கிறது குளிர்ச்சி, வெம்மைங்கிறது வெப்பம். ஸோ இதுவும் வந்து எதிர்ச்சொல் கரெக்டாக தான் இருக்குது. இது பாருங்க மருள் தெளிவு, மருள்னா அறியாமை, தெளிவு அப்படிங்கிறது ஆப்போசிட் தான். இதுவும் வந்து கரெக்டாக தான் இருக்குது. இதில் பாருங்க வன்மை மென்மை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. வன்மை அப்படின்னா வந்து கொடை அப்படிங்கிறது தான் குறிக்கும். இந்த வன்மை தான் வந்துட்டு வலிமை அப்படிங்கிறது வந்து குறிக்கும். இதுக்கு ஆப்போசிட் தான் வந்து மென்மை அப்படிங்கிறது போடுவோம். ஸோ இதுதான் வந்து தவறா இருக்கு எதிர்ச்சொல்லியே. அடுத்த கொஸ்டின் பொருந்தா சொல்லை தேர்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நானிலம் அப்படிங்கிறதுல எது பொருந்தாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல் வரும், பாலை மட்டும் வராது நானிலம்ல. ஸோ இதுதான் வந்து பொருந்தாதது. அடுத்து ஒருமை பன்மை பிழையற்ற தொடரை தேர்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஒருமை பன்மை எது பிழை இல்லாமல் கரெக்டாக பொருந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த அரசு திட்டங்கள் மூலம் மக்கள் பயனடைகிறார்கள் அப்படிங்கிறதா வந்துட்டு சரியாக பொருந்திருக்கும். அடுத்து காருகர் அப்படிங்கிறதோட பொருத்தமான பொருள் வந்து என்னன்னு கேட்டிருக்காங்க. காருகர் அப்படின்னா நெய்பவர் அப்படிங்கிறதான் பொருள். அடுத்து ஒற்று பிழை உள்ள தொடரை தேர்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பிழை உள்ள தொடர் தான் கேட்டிருக்காங்க. பிழை உள்ள தொடர் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ஆப்ஷன் பி தான் வந்துட்டு இதுக்கு ஆன்சர். மேலாளர் புதிய பணியாளருக்கு வேலை கொடுத்தார் அப்படிங்கிறதா வந்துட்டு ஒற்று பிழை உள்ளது. அடுத்த கொஸ்டின் பாருங்க. அர்ஜுனன் அம்பை எய்து கர்ணனை நின்று விழச் செய்தான். இது எவ்வகை வாக்கியம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. செய்தான் அப்படின்னு எல்லாம் வந்துச்சுனாலே நமக்கு தெரியும் பிறவினை வாக்கியம் தான் இது. அடுத்து வலுவு சொல்லற்ற தொடரை தேர்க. இதுல பாத்தீங்கன்னா எது வலுவு சொல் இல்லை அப்படின்னு பார்த்தோம்னா அனிச்ச மலர் மோந்து பார்த்தாலே வாடிவிடும் அப்படிங்கிறதா வந்துட்டு வலுவுச்சொல் அற்ற தொடராக வந்துட்டு இருக்கு. மற்ற எல்லாமே வலுவுச்சொல் இருக்கும். பார்த்தீங்கன்னா இங்கே சுவற்றில் வராது, சுவரில் அப்படிங்கிற மாதிரி வரணும். இங்கே வந்து இடது பக்கம் அப்படிங்கிறது வராது, இடப்பக்கம் அப்படிங்கிற மாதிரி தான் வரும். இங்கே 300 ரூபாய், இந்த 300 வந்து தப்பாக தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆப்ஷன் பி தான் வந்து நமக்கு ஆன்சர். அடுத்த கொஸ்டின் கீழ்காண்பவற்றுள் எதிர்காலத்தை குறிக்கும் சொல் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மேல்காணும் மூணுமே வந்து எதிர்காலத்தை குறிக்கிறதா. உன்னாய், உண்ணும், உண்மின் அப்படிங்கிறது மூணுமே வந்துட்டு எதிர்காலத்தை குறிக்கும் சொல்லுதான். அடுத்து கீழ்காண்பவற்றுள் பொருந்தாதது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதில் எது பொருந்தாதது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எலி குட்டி அப்படிங்கிறதும் கரெக்ட் தான். எலி பார்ப்பு அப்படிங்கிறதும் வந்துட்டு இதில் கரெக்ட் தான். அணில் பரல், அணில் பிள்ளைன்னு சொல்லுவோம், அணில் பரல்னு சொல்லலாம். இதுவும் வந்து கரெக்ட் தான். இங்கே மீன் பரல்னு கொடுத்துருக்காங்க. மீன் பரல் வரக்கூடாது, மீன் குஞ்சு அப்படிங்கிறதா வரும். ஸோ இதில் பொருந்தாதது எதுன்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் டி. அடுத்து திணை மரபு பிழையற்ற தொடரை தேர்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதில் எது வந்துட்டு பிழையற்ற தொடர்னா காளை மாடு வயலில் உழுதது அப்படிங்கிறதா வந்துட்டு கரெக்டாக இருக்கு. அடுத்து மரபு பிழையற்ற ஒன்றை தேர்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுல எது மரபு பிழையற்றதுன்னு பார்த்தீங்கன்னா இங்க அம்பு விடுங்கிறது தவறு, அம்பு எய் வந்திருக்கணும். அடுத்து பாருங்க குருவி கத்தும்னு கொடுத்துருக்காங்க. இதுவும் தப்பு, குருவி கீச்சிடும் அப்படிங்கிற மாதிரி கொடுக்கணும். தென்றல் அடிக்கும் அப்படிங்கிறது வராது, தென்றல் வீசும் அப்படிங்கிறதா சரியானது. தாள் அடி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது வேணா கரெக்டான மரபு பிழை. கான்ஃப்ளிக்ஸ் இச்சொல்லுக்கு உரிய கலை சொல்லை தேர்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கான்ஃப்ளிக்ட் அப்படின்னா முரண் அப்படிங்கிறது தான் இதுக்கு சரியான ஆன்சர். அடுத்து சாலிலோக்வியஸ் அப்படிங்கிறது சொல்லுக்கு உரிய தமிழ் சொல் எது அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. இதுக்கு வந்து தனிமொழி அப்படிங்கிறதா வந்துட்டு ஆன்சர். அடுத்து குரில் நெடில்
பிழையற்ற தொடரை தேர்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் எது வந்து குறில் நெடில் பிழையற்ற தொடர் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த பிறர் அறியாமல் ஒரு குழுவுக்கு மட்டும் புரியும் வகையில் குறிப்பிடுதல் குழுவு குறியாகும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இதுதான் சரியா இருக்கு. மற்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே குறில் நெடில் பிழை வந்து இருக்கும். மருவு அப்படிங்கிறது பாருங்க, இங்கே வந்து ரூ அப்படிங்கிறதுக்கு பதிலாக வெறும் ரூ கொடுத்துருக்காங்க. இங்கே டீ அப்படின்னு வரணும், இந்த டீக்கு பதிலாக இந்த டீ கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே வந்து நாகரிகக்கு வெறும் இந்த ரீ தான் வரும், இங்கே ரீ அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து பிழையா இருக்கு. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, இதில் வந்து தவறானது எது, அதாவது வல்லினம் மிகும் மிகா இடத்த இதில் வந்துட்டு எது வந்து தவறான இதாக கொடுத்துருக்காங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இது ஆப்ஷன் டி தான் ஆன்சர். எழுவாய் தொடரில் வல்லினம் மிகும்னு கொடுத்துருக்காங்க. இது வந்து தவறானது. எழுவாய் தொடரில் வல்லினம் வந்து மிகாது அப்படிங்கிறதா வந்து சரியானது. கீழ்காண்பவற்றுள் தமிழ் சொல்லை தேர்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இங்கே கொடுத்துருக்கலே எது தமிழ் சொல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அலுவலர் அப்படிங்கிறதா தமிழ் சொல். கீழ்காண்பவற்றுள் வினைச்சொல் அல்லாதது எது அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. இந்த கொடுத்துருக்கறதுல வினைச்சொல் அல்லாதது எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த கரு அப்படிங்கிறதா வந்துட்டு வினைச்சொல் அல்லாது. மற்ற எல்லாமே வந்து ஒரு வினைச்சொல் தான். அடுத்த கொஸ்டின் பாருங்க, பேஸ் அப்படிங்கிறது வேகம் அப்படிங்கிறது தான் பொருந்தும். பிளாட் அப்படின்னா கதைக்கோப்பு, மெட்டர் அப்படின்னா யாப்பு, அடுத்து ஐகான் அப்படின்னா படிமை. இது எல்லாமே வந்து கரெக்டாக ஆர்டர்லேயே தான் இருக்குது. ஸோ அதுதான் ஆன்சர். அடுத்து எழுத்து பிழையுள்ள ஒன்றை எழுத்துப்பிழையற்ற ஒன்றை தேர்க அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த வன்மைக்கு கொடைன்னு கொடுத்துருக்காங்க. நம்ம ஆல்ரெடி முன்னாடியே பார்த்தோம். வன்மைக்கு இந்த இன்னு வந்திருந்ததுனா தான் அதுதான் வந்து கொடை அப்படிங்கிறது குறிக்கும். ஸோ இது வந்து தவறானது. நினைவு கூறுதல், எண்ணி பார்த்தல் அப்படிங்கிறது தான் இதுக்கு ஆன்சர். சரியாக கொடுத்துருக்காங்க. மற்றது பாருங்க, இந்த குளவி அப்படிங்கிறது ஒரு வகை வண்டு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த குளவிக்கு வந்து ஒரு வகை வண்டு வராது, குழந்தை அப்படிங்கிறதா வரணும். இந்த லா வந்திருந்ததுனா மட்டும்தான் வந்து ஒரு வகை வண்டு அப்படிங்கிறது வரும். அடுத்து வலை பார்த்தீங்கன்னா பொந்து அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த வலைக்கு வந்துட்டு இந்த பொந்து அப்படிங்கிறது வராது. இந்த லா வந்திருந்ததுனா மட்டும்தான் வந்துட்டு நமக்கு பொந்து அப்படிங்கிறது ஆன்சர் கரெக்டானது. நெக்ஸ்ட் கொஸ்டின், மொழிக்கு முதலில் வருவது எது அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஆன்சர் பார்த்தோம்னா ஏ அப்படிங்கிறதா முதலில் வருவது. சொல்லுக்கு அழுத்தம் தருவது எதுன்னு பார்த்தீங்கன்னா தான் அப்படிங்கிறதா சொல்லுக்கு அழுத்தம் தரும். மொழியின் இறுதியில் வருவது எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆ அப்படிங்கிறதா மொழிக்கு இறுதியில் வரும். அடுத்து மொழியின் முதலிலும் இறுதியிலும் வருவது எது அப்படின்னு பார்த்தோம்னா இங்கே இது முதலிலும் இறுதியிலும் வர்றது இந்த ஏ அப்படிங்கிறது தான் ரெண்டு இதுலையும் வரும். நெக்ஸ்ட் கொஸ்டின், ஈந்தாள் ஈன்றாள் ரெண்டுத்து கொடுத்துருக்காங்க. இதில் வந்து எது ஆன்சர் வரும்னு பார்த்தீங்கன்னா இந்த ஈந்தாளுக்கு கொடுத்தாள் அப்படிங்கிறது வரும். ஈன்றாள் அப்படின்னா பெற்றாள் அப்படிங்கிறது வந்து வரும். அடுத்து பொறுத்து மற்ற அவள் தன் அருகுற இருத்தல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த அடிக்கோடிட்டத்துக்கு எதிர்ச்சொல் கேட்டிருக்காங்க. அருகுற அப்படின்னா என்ன மீனிங்னா அருகில் அப்படிங்கிறத மீனிங் வரும். அதற்கு எதிர்ச்சொல் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அப்போ தொலைவில் அப்படிங்கிறத ஆன்சர் இதுக்கு. நான் எனும் ஓரெழுத்து ஒரு மொழிக்குரிய பொருளை தேர்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நான் அப்படிங்கிறது இருக்கல எது வரும்னு பார்த்தீங்கன்னா தராசு அப்படிங்கிறது வரும். அது இல்லாமல் வேற என்னென்ன பொருள் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நாக்கு அப்படிங்கிறதையும் நான் அப்படிங்கிறத நாக்குன்னு சொல்லுவோம், வளைவு அப்படின்னு சொல்லுவோம், சொல் அப்படின்னு சொல்லுவோம். இதெல்லாம் வந்து மற்ற பொருள்கள் நான் அப்படிங்கிறதுக்கு. அடுத்து வாயேஜ் அப்படிங்கிறது இச்சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் தேர்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. வாயேஜ்னா கடற்பயணம் அப்படிங்கிறது தான் ஆன்சர். குறில் நெடில் மாற்றம் பொருள் வேறுபாடு கேட்டிருக்காங்க. பதி பாதி, பதி பாதிங்கிறது என்ன ஆன்சர் வரும்னு பார்த்தீங்கன்னா பதினா ஒன்று, பாதி அப்படின்னா அரை, பாதி அரை பகுதி அப்படி சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த அரை. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின், பொருந்தாத இணையை தேர்க. இதில் பார்த்தீங்கன்னா எல்லாமே கரெக்டாக பொருந்திருக்கும். ஆப்ஷன் டி தான் வந்து தப்பாக இருக்கும். மீனாட்சி நீல் நெடுங்கண்ணி அப்படிங்கிறது சரிதான். ஐயாரப்பர் பஞ்சநதீஸ்வரர் அப்படிங்கிறதும் கரெக்ட் தான். குடமூக்கு அப்படிங்கிறது கும்பகோணம் கரெக்ட் தான். இந்த திருமுதுகுன்றம் அப்படிங்கிறது பழனி அப்படின்னு வராது. இதுக்கு வந்து விருதாச்சலம் அப்படிங்கிறது தான் ஆன்சர். அடுத்து சரியான முறையில் அமைந்த அகரவரிசை வந்து நீங்கள் போட்டுருவீங்க எந்த ஆர்டரில் இருக்குது அப்படிங்கிறது பார்த்து. அடுத்து சே எனும் ஓரெழுத்து ஒரு மொழிக்கு உரிய பொருள்களுள் அல்லாதது எது அப்படின்னு கேட்குறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஐயம் அப்படின்னு இருக்கிறது தான் சே அப்படிங்கிறதுக்கு வராது. மற்ற மூணுமே வரும். சே அப்படிங்கிறதுக்கு பொருள் பார்த்தோம்னா சிலம்பு, எருது, உயர்வு இதெல்லாம் வரும். இந்த ஐயம் அப்படிங்கிறது எதுக்கு வரும்னு பார்த்தீங்கன்னா நூ அப்படிங்கிற ஓரெழுத்து ஒரு மொழியிலையும் ஐ அப்படிங்கிற ஓரெழுத்து ஒரு மொழியிலையும் வந்துட்டு வரும். சிங்கம் எனும் பொருள் தரும் பல சொற்களுள் தவறானது தேர்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் மூணுமே வந்து சிங்கம் அப்படிங்கிற இதில் வரும். இந்த கடுவன் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா சிங்கம் குறிக்காது, குரங்கு அப்படிங்கிறது தான் குறிக்கும். நெக்ஸ்ட், கீழ்காண்பவற்றுள் ஒரு பொருள் பன்மொழி அல்லாதது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இல்லை ஒரு பொருள் பன்மொழி அல்லாதது எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த மலர் கண் அப்படிங்கிறது தான் ஒரு பொருள் பன்மொழி அல்லாதது. நம்ம எல்லா ஆப்ஷனும் பார்த்தோம்னாலே தெரியும். இது பாருங்க, மறை வேதம் அப்படிங்கிறது கரெக்டாக தான் இருக்கும். மறைனாலும் வேதம் தான், வேதமும் கொடுத்துருக்காங்க. பூ மலர் இது ரெண்டுமே ஒரே இதை தான் குறிக்கும். கார் மேகம், கார்னாலும் மேகம் தான், இதுவும் மேகம் தான். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா மலர் கண் இதுதான் வேறுபட்டதாக இருக்குது. ஸோ இது வந்து ஒரு பொருள் பன்மொழி வராது. அடுத்து இரும்பை இச்சொல் குறிக்கும் இரு பொருளை தேர்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இரும்பை அப்படின்னா குடம், பாம்பு இந்த ரெண்டு பொருளையுமே குறிக்கும். அடுத்து அக்ளூட்டினேட்டிவ் லாங்குவேஜ் இச்சொல்லுக்கு இணையான தமிழ் சொல்லை தேர்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுக்கு என்ன தமிழ் சொல்னா ஒட்டுநிலை மொழிகள். அடுத்து இனவெழுத்துக்கள் பொருந்தாத ஒன்றை தேர்க. இதுக்கு என்ன ஆன்சர் பார்த்தீங்கன்னா அவ் இ அப்படிங்கிறத ஆன்சர். ஒரு ஒருமை பன்மை பிழை உள்ள தொடரை தேர்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதில் வந்து ஒருமை பன்மை பிழை உள்ள தொடர் தான் கேட்டிருக்காங்க. ஸோ உள்ள இது பார்த்தோம்னா இந்த வண்டிகள் ஓடா அப்படிங்கிறது கரெக்டாக தான் இருக்குது. பன்மை இதில் கரெக்டாக தான் இருக்குது. கோழி கூவிற்று அப்படிங்கிறது வந்துட்டு கரெக்டாக தான் கொடுத்துருக்காங்க. என் எழுதுகோள் இதுவன்று அப்படிங்கிறது வந்துட்டு கரெக்டாக தான் இருக்குது. ஏன்னா இது வந்து அக்ரிணையில் வரதுனால அன்று அப்படிங்கிறதா வரும். இது பாருங்கள், ஒவ்வொரு நிகழ்ச்சியும் சிறப்பாக அமைந்திருந்தன அப்படிங்கிறது வந்து இங்கே தப்பாக இருக்குது. சரிங்களா?
நெக்ஸ்ட் கொஸ்டின், கீழ்காணும் வேர்ச்சொல் இணைகளுள் தவறானதை தேர்க. இதுக்கு பார்த்தீங்கன்னா மற்ற மூணுமே வந்து கரெக்டாக கொடுத்துருப்பாங்க. ஈன்ற அப்படிங்கிறதா வந்து தப்பாக இருக்கும். ஈன்ற அப்படிங்கிறதுக்கு வேர்ச்சொல் வந்து பெரு அப்படிங்கிறது தான் வரும். அடுத்து எழுத்துப்பிழையற்ற சொல்லை தேர்க. இதில் எது எழுத்துப்பிழை இல்லாத சொல் பார்த்தோம்னா இந்த 80 அப்படிங்கிறது தான் எழுத்துப்பிழை இல்லாத சொல்லாக இருக்குது. நெக்ஸ்ட் கொஸ்டின், இரத்தல் இரத்தல். இந்த இரத்தலுக்கு பார்த்தீங்கன்னா கையேந்துதல் அப்படிங்கிற பொருள் வரும். இந்த இரத்தல் அப்படிங்கிறதுக்கு வந்துட்டு மரணம் அப்படிங்கிற பொருள் வரும். கீழ்காண்பவற்றுள் எழுத்து வழக்கை தேர்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. எழுத்து வழக்குப்படி எது வரும்னு பார்த்தீங்கன்னா இதுதான் கரெக்ட். நாள்கள் பல கடந்தன அப்படிங்கிறது தான் கரெக்டாக இருக்குது. அடுத்து சொல்லும் பொருளும் பொருந்தாதது தேர்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் வந்து கும்பி அப்படின்னா வயிறு கரெக்ட் தான். ஓறுதல் நல்லறிவு அப்படிங்கிறது கரெக்ட் தான். விசும்புனா வானம், இதுவும் சரிதான். வாவி அப்படின்னா மலைன்னு கொடுத்துருக்காங்க, இது வந்து தப்பு. வாவி அப்படின்னா நீர்நிலை இல்லைன்னா குளம்ங்கிறது குறிக்கும். கான் எனும் வேர்ச்சொல்லுக்கு உரிய வினைமுற்றை தேர்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கான் அப்படின்னா வினைமுற்று எது வரும்னு பார்த்தீங்கன்னா கண்டான் அப்படிங்கிறது இதுக்கு ஆன்சராக வரும். குறும்பை, நுழாய், கவ்வை இந்த மூணுமே குறிக்கிற பல பொருள் தர ஒரு சொல் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது எந்த வகை அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிஞ்சு வகை வந்து குறிக்கும். நம்ம 10th புக்கில் வந்து இருக்குது. அடுத்து நுட்பமாக சிந்தித்து அறிவது டேஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது வந்து நுண்ணறிவு அப்படிங்கிறத ஆன்சராக வரும். அடுத்து சரியான முறையில் அமைந்த எழுத்து வழக்கு தொடர் எது அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. இதுக்கு ஆன்சர் என்ன அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி தான். நண்பனின் உதவிக்கு கைமாறு செய்ய நான் ஆயத்தமாக இருக்கிறேன் அப்படிங்கிறதான் வந்து கரெக்டான எழுத்து வழக்கில் இருக்கிறது. சரியான முறையில் அமைந்த தொடரினை தேர்க அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அதாவது ஒவ்வொரு இதுவும் வந்து மாறி மாறி இருக்கும். எது சரியாக அமைஞ்சிருக்கும் பார்த்தீங்கன்னா இந்த அருட்செல்வம், செல்வத்துள் செல்வம், பொருட்செல்வம் அப்படிங்கிறது தான் சரியான முறையில் அமைந்திருக்கும். ஊர் பெயரின் மருவை தேர்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. திருவண்ணாமலை அப்படிங்கிறோட மருவு என்னன்னு பார்த்தீங்கன்னா அருணை அப்படிங்கிறத ஆன்சர். எழுத்து வழக்கு சொற்கள் அமைந்த தொடரினை தேர்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் ஆப்ஷனில் வந்து எது எழுத்து வழக்கில் இருக்குன்னா இப்பொழுது எனக்கு புரிந்து விட்டது நீயும் புரிந்து கொள், இதுதான் வந்துட்டு கரெக்டாக இருக்கிறது. அடுத்த சொற்களை இணைத்து புதிய சொல் உருவாக்குகன்னு கொடுத்துருக்காங்க. முகம் ப்ளஸ் டேஷ் கொடுத்துருக்காங்க. இதில் எது வந்து முகம் அப்படிங்கிறதுக்கு பொருந்தி ஒரு வார்த்தை கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம படித்து பார்த்தாலே தெரியும். இந்த முகம், இந்த மண் வர மாதிரி வார்த்தை இருக்காது. முகவரை, இந்த முக அகம் அப்படிங்கிறதெல்லாம் பொருத்தமாக இருக்காது. ஆனால் இந்த மண் பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி படிச்சிருப்போம், முகமன் அப்படிங்கிறது தான் பொருத்தமாக இருக்கும். அடுத்து மிட்டிகேஷன் அப்படிங்கிறதுக்கு வந்துட்டு சொல்லுக்கு இணையான தமிழ் சொல்லை தேர்க கொடுத்துருக்காங்க. அதுக்கு என்ன ஆன்சர்னா தனிப்பு அப்படிங்கிறது தான் ஆன்சர். வேர் சொல்லுக்கு உரிய வினையாளனையும் பெயரை தேர்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா பெரு அப்படிங்கிறதுக்கு என்ன வேர்ச்சொல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வினையாளனையும் பெயர் அப்படிங்கும்போது பெற்றானை அப்படின்னு சொல்லலாம், பெருபவன் அப்படிங்கிறதும் சொல்லலாம். ஸோ ஆப்ஷன் பி மற்றும் சி தான் வந்துட்டு இதுக்கு ஆன்சர். அடுத்து ஒரு இணைப்பு சொல் இது கொடுத்துருக்காங்க. தீண்டாமை தீயை போன்றது டேஸ், அதனை உலகை விட்டு ஓட்டுவது நம் கடமை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதை நம்ம படித்து பார்த்தாலே புரியும். அது மட்டும் இல்லாமல் இணைப்பு சொல்லுகளுக்குன்னு ஒரு சில இது இருக்கும். விதிமுறைகள் படி பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு வந்து ஒரு காரணத்தை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அது பண்ணுற கருத்தை பற்றி சொல்லுது அப்படின்னா அதுக்கு உண்டானது வந்து எனவே அப்படிங்கிறது வந்து வரும். அதாவது தீண்டாமை தீயை போன்றது அப்படின்னு சொல்லிட்டாங்க, சரிங்களா? அதை கொடுத்துட்டு அதனை உலகை விட்டு எதனால இது சொல்கிறாங்க அப்படின்னா அதை வந்து உலகை விட்டு ஓட செய்யணும், அதுதான் நம்ம கடமை அப்படின்னு சொல்கிறாங்க இல்லைங்களா பின்னாடி. அந்த மாதிரி இதுக்கெல்லாம் வந்துட்டு எனவே அப்படிங்கிறது தான் வரும். அடுத்து 56வது கொஸ்டின், கூந்தல், ஓதுபவன், ஓந்தி என பல பொருள் தரும் ஒரு சொல் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓதி அப்படிங்கிறதா இதுக்கு ஆன்சர். நாள்தோறும் உடற்பயிற்சி செய் எவ்வகை தொடர் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. இதுக்கு ஆன்சர் பார்த்தோம்னா இது ஒரு கட்டளை வாக்கியம். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த பேராகிராஃப் மாதிரி கொடுத்துட்டு அதுலேருந்து 5 கொஸ்டின் கொடுத்து ஆன்சர் பண்ண சொல்லியிருப்பாங்க. இந்த மாதிரி கொஸ்டின் எல்லாம் வரதான் வந்துட்டு நான் வந்து ஸ்கிப் பண்ணிவிட்டு உங்களுக்கு வீடியோ போட்டிருப்பேன். ஆனால் வந்துட்டு நீங்கள் எல்லாமே வந்து எல்லா கொஸ்டினும் வர மாதிரி காட்டுங்க அப்படின்னு சொல்கிறங்கிட்ட தான் வந்து நான் எல்லா கொஸ்டினுமே போட்டுட்ருக்கேன். ஸோ அதனால தான் வீடியோவும் கொஞ்சம் லென்த்தாக போகுது. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் பேரா படித்து போகிறதெல்லாம் நீங்களே ஈஸியாக போட்டுருங்க. ஸோ இது வந்து நமக்கு தேவைப்படாது. பிளாக் டயக்ராம் இச்சொல்லுக்கு இணையான தமிழ் சொல்லை தேர்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுக்கு ஆன்சர் என்ன பார்த்தீங்கன்னா தொகுதி வரைபடம். கொடு எனும் வேர் சொல்லுக்குரிய பெயர் எச்சம் எதுன்னு பார்த்தீங்கன்னா கொடுக்கும் அப்படிங்கிறதா வரும். மற்ற மூணுமே வந்துட்டு பெயர் எச்சத்துக்கு வராது. அடுத்து தொடரை நிறைவு செய்க. அவன் வீட்டில் இருப்பான் டேஸ் நூலகத்தில் இருப்பான். இது வந்து நம்ம வந்து அது கூட படித்து பார்த்து ஆன்சர் பண்ணுறதான். அவன் வீட்டில் இருப்பான் அல்லது நூலகத்தில் இருப்பான் அப்படிங்கிறதான் கரெக்டாக இருக்கும். அடுத்த கொஸ்டின் பாருங்க, துளி 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 இந்த இதுக்கு வந்துட்டு எது பொருள் வரும், சரியான பொருள் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. இந்த துளிக்கு வந்து பெண் ஆமை, இந்த துளிக்கு சிறிய அளவு, இந்த துளிக்கு வந்து பள்ளம் அப்படிங்கிறதா ஆன்சர் கரெக்டாக இருக்கு. அவர்கள் நன்றாக படித்தன, இது வந்து எவ்வகை வாக்கியம் கேட்டிருக்காங்க. இது வந்து ஒரு தன்வினை வாக்கியம். ஒருமை பன்மை பிழையற்ற தொடரை தேர்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் வந்துட்டு எது பிழை இல்லாமல் இருக்கும் பார்த்தீங்கன்னா அந்த மரங்கள் நிழல் தருகின்றன அப்படிங்கிறது தான் பிழை இல்லாமல் இருக்கும். மற்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா பிழையோடு தான் இருக்கும். இந்த புத்தகங்கள் பழைய புத்தகம் அப்படிங்கிறதும் தவறு தான். பறவைகள் காலையில் ஒளி எழுப்புகின்றது வராது, எழுப்புகின்றன வரணும். அந்த மாணவன் விடாமுயற்சி செய்கின்றார் வராது, செய்கின்றான் அந்த மாதிரி வரணும். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். கண்டாகியஸ் இச்சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் கேட்டிருக்காங்க. தொற்று அப்படிங்கிறது இது கேன்சர். நகர நகர வேறுபாடு அறிந்து சரியான பொருளை தேர்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் எது சரியான பொருள் பார்த்தீங்கன்னா இந்த அரண் சிவன் அப்படிங்கிறது கொடுத்துருக்கதான் சரியாக இருக்கும், மற்றதெல்லாம் தவறு. இந்த அரண் 3 சுழி எண் வந்துன்னா இது வந்து இந்த மதில் அந்த மாதிரி இதெல்லாம் வந்து குறிக்கும். ஸோ இந்த 2 சுழி அரண் அப்படிங்கிறது சிவன் தான் கரெக்டான பொருள். அடுத்து உவமைக்கேற்ற சரியான பொருளை தேர்க. உவமை என்னன்னா எள்ளினுள் எண்ணெய் போல் அப்படிங்கிறது இது எந்த இதை குறிக்கும்னு பார்த்தீங்கன்னா அடக்கம் அப்படிங்கிற உவமை தான் வந்துட்டு குறிக்கும். மானியம் எனும்
சொல்லை குறிக்கும் ஆங்கில சொல்லை தேர்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. மானியம் அப்படின்னா கிராண்ட் அப்படிங்கிறதா வந்துட்டு ஆன்சர். அடுத்து பிறமொழி சொல்லற்ற தொடரை தேர்க அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இதில் எது பிறமொழி சொல்லற்ற தொடர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி தான் வந்து கரெக்டாக இருக்கும். அரசின் புதிய நல திட்டத்தை மக்களிடையே பரப்புரை செய்வதற்காக விழிப்புணர்வு பேரணி நடத்தப்பட்டது அப்படிங்கிறதா வந்துட்டு சரியாக இருக்குது. அடுத்து பொறுத்துவ கொஸ்டின் பாருங்கள். ஃபாண்ட்டுக்கு என்ன வரணும்னு பார்த்தீங்கன்னா எழுத்துரு. கிராஃபிக்ஸ் அப்படின்னா வரைகலை. இன்ஸ்டாகிராம் அப்படிங்கிறது படவரி. நோடு அப்படிங்கிறது கணு. அடுத்து குரங்கு இந்த பொருள் வேறுபாடு கேட்டிருக்காங்க. இந்த குரங்கு வந்து வானரம் அப்படிங்கிறத குறிக்கும். இந்த குரங்கு அப்படிங்கிறது தொடை அப்படிங்கிறத குறிக்கும். மரபு தொடருக்கு ஏற்ற பொருத்தமான பொருளை தேர்க அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. பஞ்சாய் பறத்தல் அப்படிங்கிறது எது வரும்னு பார்த்தீங்கன்னா அலைந்து தெரிதல் அப்படிங்கிறது தான் ஆன்சர் கரெக்டாக வரும். சரியற்ற இணையை தேர்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. டெலஸ்கோப் வந்து தொலைநோக்கி அப்படிங்கிறது கரெக்டு தான். அடுத்து டைப்ரைட்டர் அப்படிங்கிறது தட்டச்சு பொறி அப்படிங்கிறது கரெக்ட் தான். டம்ளர் அப்படிங்கிறது குவளை அப்படிங்கிறது கரெக்ட் தான். இந்த டிராஃப்ட் அப்படிங்கிறது காசோலை வராது, வரைவோலை அப்படிங்கிறது தான் சரியானது. இதுவும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேராகிராஃப் கொடுத்துட்டு அதுலேருந்து 5 கொஸ்டின்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இது பேராகிராஃப் படித்து ஆன்சர் பண்ணிடலாம். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். டிவைஸ் அப்படிங்கிறது பார்த்தோம்னா சாதனம் கரெக்டாக இருக்குது. டேட்டா அப்படின்னா தரவு அப்படிங்கிறது கரெக்டாக இருக்குது. அடுத்து மெமரி அப்படிங்கிறது நினைவகம் அப்படிங்கிறது வரணும். ஹார்ட்வேர் அப்படிங்கிறது வன்பொருள் அப்படிங்கிறது வரும். அடுத்து சார்ஜர் எனும் சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் கேட்டிருக்காங்க. இது வந்து மின்கல நிலை ஊக்கி அப்படிங்கிறது தான் இதுக்கான ஆன்சர். ஒருத்தாருக்கு ஒரு நாளை இன்பம் இத்தொடர் இடம்பெற்ற அதிகாரம் கேட்டிருக்காங்க. அது பொறையுடைமை அதிகாரத்தில் தான் வரும். அடுத்து ஓடுக ஊரோடு மாறு பழமொழிக்கு ஏற்ற பொருத்தமான பொருள் கேட்டிருக்காங்க. இது வந்து ஊரோடு ஒத்து வாழ்தல் வேண்டும் அப்படிங்கிறது தான் இதுக்கு ஆன்சராக இருக்கும். அடுத்து மக்களாக கொள்ளத்தக்க ஒப்புமை என்று வள்ளுவர் குறிப்பிடுவது. இது பார்த்தீங்கன்னா பண்பால் ஒத்திரத்தில் தான் வந்துட்டு மக்களாக கொள்ளத்தக்க ஒப்புமை அப்படின்னு சொல்லிட்டு வள்ளுவர் குறிப்பிட்டிருக்காரு. தூதோடு வந்த மலை இத்தொடர் இடம்பெற்ற நூல் எது அப்படின்னு பார்த்தோம்னா கார் 40 தான் வந்து இத்தொடர் இடம்பெற்ற நூல். அடுத்த கொஸ்டின் பாருங்க. சமண சமயத்திற்கே உரிய கொல்லாமை முதலிய உயரிய அருக்கருத்துக்களை வலியுறுத்தி கூறும் நூல் சிறுபஞ்ச மூலம் கொடுத்துருக்காங்க. இது வந்து தவறு. நான்மணி கடிகை தான் வந்துட்டு வரும். கொல்லாமை முதலிய அறக்கருத்துக்களை வலியுறுத்தி கூறும் நூல் அப்படிங்கிறது. இந்த 4 அடிகளில் 4 அறக்கருத்துக்களை கூறும் நூல் வந்து 7 ஆதின்னு கொடுத்துருப்பாங்க. தப்பு. 4 அடியில் வந்துட்டு 6 அறக்கருத்துக்களை கூறதான் வந்துட்டு 7 ஆதி. ஸோ இதில் 2மே கொடுத்துருக்கிறது வந்து தவறு அப்படிங்கிறது இதுக்கு ஆன்சர். அடுத்து பொருந்தாத இணை கேட்டிருக்காங்க. கனிமேதாவியார் சமண சமயம் அப்படிங்கிறது சரிதான். காரியாசான் அப்படிங்கிறதும் சமண சமயம் சரிதான். முல்லை திணையை முதலாவதாக கொண்ட 15 கீழ்கணக்கு நூல் வந்து 5 50 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்துட்டு சரிதான். அந்த 5 50 ஆசிரியர் வந்து மூவாதியார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது வந்து தப்பு. மாறன் பொறையனார் அப்படிங்கிறது தான் வந்துட்டு சரியான ஆன்சர் அதுக்கு. திங்களோடும் செலும்பருதி தன்னோடும் விண்ணோடும் உடுக்களோடும் மங்கூல் கடல் இவற்றோடும் பிறந்த தமிழுடன் பிறந்தோம் நான்கள். இந்த கூற்று வந்து யார் சொல்லியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாரதிதாசனுடைய கூற்று இது. அடுத்தது தவறான இணையை தேர்க. தமிழ் கெழு கூடல் அப்படிங்கிறது புறநானூறுங்கிறது சரிதான். தமிழ் வேலி அப்படின்னு எதை சொல்லுவோம்னா பரிபாடல் அப்படிங்கிறத சொல்லுவோம். அதுவும் சரிதான். நரம்பின் மறை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா தொல்காப்பியத்தில் வந்து சொல்லியிருப்பாங்க. அதுவும் சரிதான். இந்த பண்ணோடு தமிழ் ஒப்பாய் அப்படிங்கிறது திருவாசகம் கொடுத்துருப்பாங்க. இது வந்து தவறானது. அடுத்து திராவிடம் எனும் சொல்லை நடைமுறைக்கு கொண்டு வந்தவர் யார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நடைமுறை கொண்டு வந்தவர் நம்ம எல்லாத்துக்கும் தெரியும், கால்டுவெல். தேப்போ மீனாட்சி சுந்தரனார் குறித்த கூற்றுகளை காண்க. மதுரை காமராஜர் பல்கலைக்கழகத்தில் முதல் துணைவேந்தராக பொறுப்பேற்றார் அப்படிங்கிறது சரிதான். இரண்டாவது தமிழா நினைத்துப்பார் காணல் வரி முதலில் படைப்புகளை படைத்தார் அப்படிங்கிறதும் கரெக்டு தான். அடுத்து நோய்க்கு மருந்து இலக்கியம் என்றவர் அப்படிங்கிறது வந்து தேப்போ மீனாட்சி சுந்தரனார் வரமாட்டார், மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனார் தான் வருவார். ஸோ நமக்கு கொடுத்துருக்கிறதுல பார்த்தோம்னா கூற்று 3 வந்து தவறு அப்படிங்கிறது தான் ஆன்சர் ஆனது. தொல்காப்பியன் எனும் புனைப்பெயர் கொண்டவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா சி லக்குவனார் தான் தொல்காப்பியன் எனும் புனைப்பெயர் கொண்டவர். உவேசா குறித்த கூற்றுகளை பற்றி கொடுத்துருக்காங்க. இது என்னன்னு பார்ப்போம். புறநானூற்றை முதலில் பதிப்பித்தார் அப்படிங்கிறது சரிதான். 1894 வந்துட்டு புறநானூற்றை முதல்ல பதிப்பித்திருப்பாரு உவேசா. அடுத்து தமிழ் விடு தூது எனும் சிற்றிலக்கிய நூலை வந்து 1926 முதலில் பதிப்பித்தார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது வந்து தவறு. 1930 தான் வந்துட்டு பதிப்பிச்சிருப்பாரு முதல்ல. அடுத்து உவேசாவின் இயற்பெயர் வந்து வேங்கடரத்தினம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது வந்து சரிதான். இப்போ நம்ம கொடுத்துருக்கலே எது தப்புன்னு பார்த்தீங்கன்னா இந்த இரண்டாவது கூற்று 2 மட்டும் தவறானது. வீரமாமுனிவர் குறித்த கூற்றுகள் பற்றி கொடுத்துருக்காங்க. ஆசிரியர் வந்து ராமானுச கவிராயர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது வந்து தவறு. சுப்ரதீப கவிராயர் அப்படிங்கிறவர் தான் வந்துட்டு இவரோட ஆசிரியர். அடுத்து வீரமாமுனிவர் வந்து தமிழ் முனிவர்களுள் ஒருவராக விளங்குகிறார் என கூறியவர் யார்? ராபி சேது பிள்ளை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது வந்து சரியானது தான். ஸோ நம்ம கொடுத்துருக்கல கூற்று 2 மட்டும் சரி அப்படிங்கிறது தான் ஆன்சர். அடுத்து கவி ஞாயிறு எனும் அடைமொழி பெற்றவர் இயற்பெயர் வந்து ராதாகிருஷ்ணன். இது யாருக்கு வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தாராபாரதி அப்படிங்கிறவரை குறிக்கிறது தான். வீரர் உலகம் எனும் இலக்கிய விமர்சன படைப்பிற்கு சாகித்ய அகாடமி விருது பெற்றவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்சர் கீவா ஜெகநாதன். அடுத்து தெய்வ கவி பாரதி ஓர் ஆசான் திண்ணம் என்றவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு யார் சொல்லியிருப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாமக்கல் கவிஞர். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட வந்துட்டு நம்ம யூகேன் டெஸ்ட்டோட டெஸ்ட் 2 வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா மறக்காமல் வந்துட்டு லைக் பண்ணுங்கள். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஏன்னா இதுவும் வந்துட்டு இதுக்கு ஒரு டைம் எடுத்து நிறைய பேர் கொஸ்டின் இல்லாதவங்களுக்கு யூஸ் ஆகட்டும் தான் போடுறேன். ஸோ பிடிச்சிருந்தா மறக்காமல் வந்துட்டு லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.